தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 16/9/2025 செவ்வாய்க்கிழமை. திருவாதிரை நட்சத்திரம் காலை 10:42 வரை, பிறகு புனர்பூசம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, தொடர்ந்து எண்கணிதத்தை பற்றி சொல்கிறேன். எண்கணிதம் ஒரு பொன்கணிதம் அப்படின்னு சொல்லி, பொதுவாக ஒரு துறையில் நம்ம ஈடுபடுறோம் அப்படின்னா அந்த துறை நமக்கு ஒத்து வருவான்னு பார்க்கணும். ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதில் உள்ள இப்போ ஒருத்தர் கலைத்துறைக்கு போகணும்னு விரும்புகிறாரு. கலைத்துறைக்கு உரிய கிரகம் எது அப்படின்னா சுக்கிரன் புதனும் ஒருத்தருக்கு நல்லா இருந்தால் அவர் கலைத்துறையில் கொடிகட்டி பறக்கலாம். பிரபலமான நடிகர்களுடைய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா அவையெல்லாம் சேர்ந்துருக்கும், அல்லது 10ஆம் இடத்துல இருக்கும். 10ஆம் இடம் ஒரு முத்தான இடம். அதே போல் எண்கணியத்தில் எடுத்துக்கிட்டோம்னா 8 எண் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க கலைத்துறையில் நல்லா ஷைன் பண்ணுவாங்க. அதை முன்னாடி ஆரம்ப காலத்தில் வாய்ப்பு கிடைக்காது. கோடம்பாக்கத்தில் சுற்றிக்கினே தெரிஞ்ச ஐயா அப்படிம்பாங்க. ஆனால் அதற்கு பின்னால் அவர்களுக்கு சாப்பிடக்கூட நேரம் இருக்காது. மிகப்பெரிய அளவில் புகழ் பெறுவார்கள். அவர்கள் எடுக்கிற படமெல்லாம் வெற்றி படமாக ஓடும். அதுக்கெல்லாம் காரணம் அந்த எண் ஆதிக்கம். அதே மாதிரி அவங்க ரிலீஸ் பண்ணுற நாள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உகந்த நாளில் அதை படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த 8 எண் ஆதிக்கத்துக்கு ஒரு அழகான பாடல் ஒன்று உண்டு. கலைத்துறையில் கொடிகட்டி பறப்பார், நாளும் கற்பனையில் சிறகடிக்கும் வாழ்வை காண்பார். கலைத்துறையில் இருக்கவங்க கற்பனா சக்தி மிகுந்தவர்களாக இருப்பவர்களெல்லாம் 8 எண் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்களாம். இவர்கள் வாழ்க்கையில் அலையடிக்கும் கடல் போல இவரின் வாழ்வில் அடுத்தடுத்து பிரச்சனைகள் மோதும். எப்படி கடலுக்கு அலை ஓய்வதில்லை, வந்துக்கிட்டே இருக்கும் அலை, அதனால் திரும்ப உள்ளே போகும், திரும்ப வரும். அது மாதிரி 8ல் பிறந்தால் பிரச்சனைகளை நிறைய சந்திப்பாங்க. காலையில் ஒரு பிரச்சனை, மத்தியானம் ஒரு பிரச்சனை, சாயந்தரம் ஒரு பிரச்சனை, நிம்மதி இல்லையம்பாங்க. ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தைரியமும் தன்னம்பிக்கையும் கொண்டவர்களாக விளங்கி சாதனையாளர்களாக திகழ்வார்கள். எத்தனை சோதனை வந்தாலும் அதை மீறி சாதனை படைக்கின்ற ஆற்றல் இந்த 8 எண் ஆதிக்கத்துக்கு உண்டு. பின் வாழ்க்கையில் அவர்களுக்கு அது ஏற்படும். அதற்கு பிறகு அதனால் இப்படியெல்லாம் பிரச்சனை வந்ததுனால நிலைகுலைய மாட்டார்கள். நெஞ்சில் என்றும் நிகரின்றி உறுதி மனம் கொண்டிருப்பார். நல்ல மன உறுதியோடு இருப்பவர்களாக இருப்பார்கள். வஞ்சகத்தை முன்கூட்டி அறிய வல்லார். யாராவது ஏதாவது ஒரு வஞ்சக எண்ணத்தோடு பழகினா முன்கூட்டியே தெரியக்கூடிய ஆற்றல் இந்த 8 எண் ஆதிக்கக்காரர்களுக்கு உண்டு. சில பேர் பாருங்கள், நான் இது மாதிரி நடக்கும்னு நினச்சேன், அதை எப்படி நடந்துருச்சு பாருங்கம்பாங்க. அவங்களோட தேதியை கேட்டு பாருங்கள், 8 எண் ஆதிக்கத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க. 8 வெற்றிக்குரிய எண். 8னுடைய ஆதிக்கத்தில் இந்த கலியுகத்தில் 8க்கு இணையான எண் எதுவுமே இல்லை. 8 என்பது தெய்வீக எண், மறுபிறப்பு இல்லாத எண் அப்படிங்கிற. ஆக வஞ்சகத்தை முன்கூட்டி அறிய வல்லார், வரலாற்றில் இடம் பிடிக்க வேண்டும் என்பார். பஞ்சாயத்து என்றாலும் தலைவராவார். பஞ்சாயத்து கூட்டிக்கிட்டு போகிறோம் அப்படின்னா அதில் யார் பஞ்சாயத்து வைக்கிறது, தலைமை வகிக்கிறதுனா அவர் இந்த 8 எண் ஆதிக்கத்தில் உள்ளவராக இருப்பார். அதே போல் படிப்பு தொடராத நிலையும் வாய்க்கும். இந்த 8ல் பிறந்தால் என்ன ஒரு தொந்தரவுனா, அரைகுறையாக சில வேலைகளை விட்டுவிடுவார்கள். 17 வயதில் +2க்கு மேலே படிக்க இயலாமல் போகலாம். அல்லது மேல் படிப்பு படிப்பாங்க, பட்ட மேல் படிப்பு படிக்கிற போது பாதியிலேயே நின்று போயிடும். ஒன்று குடும்ப கவலையினாலேயோ, அல்லது பணிபுரிகிற இடத்துல ஏதாவது பிரச்சனை வந்தோ, அல்லது வேலைக்கு போகணும்னு ஒரு நிர்பந்தம் வந்தோ பாதியிலே விட்டுருவாங்க. பல பணிகள் எல்லாமே அறகுறையாக இருக்க நினைப்பாங்க. ஆனால் அதையும் மீறி புகழ் வரக்கூடிய ஒரு யோகம் அவர்களுக்கென்று ஏதாவது ஒரு துறையை தேர்ந்தெடுத்து செய்யக்கூடிய வாய்ப்பெல்லாம் 35 வயதுக்கு மேலே வரும். பின் வாழ்க்கை 44 எல்லாம் இந்த 8னுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கு நினைக்க இயலாத ஒரு ராஜயோகம் வரும். அந்த அடிப்படையில் அதுக்குரிய சனி ஆதிக்கமும் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். 8ல் மட்டும் பிறந்தால் பத்தாது. 8, 17, 26 பிறந்தாலும் சனி ஜாதகத்தில் உச்சம் பெற்று இருக்கணும்னா துளாராசியில் இருக்கணும், சொந்த வீட்டில் இருக்கணும்னா கும்பத்தில் இருக்கணும், அல்லது மகரத்தில் இருக்கணும். சனி நீச்சமாக இருக்குது அப்படின்னா மேஷத்தில் இருக்கும். ஆனால் சனி பலம் பெற்றிருக்கணும். நமக்கு யோகம் தரக்கூடிய இடத்துல 5ஆம் இடத்துலையோ 9ஆம் இடத்துலையோ இருக்கணும். எனக்கு தெரிந்த ஒருத்தருக்கு ஒரு மருத்துவர் அவருக்கு இலவசமாக ஒரு சீட்டு எந்த விதமான இதுவும் இல்லாமல் ஒரு பிரபலஸ்தர் மூலமாக சீட்டு கிடச்சி இன்றைக்கி புகழ்கொடி நாட்டி வாழ்கிறாரு. அவருடைய எத்தனையோ ஆப்ரேஷன்கள் சக்ஸஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. சனி அவருக்கு உச்சம். அந்த சனி 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு வீட்டில் இருக்கும், 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த பழைய இடத்துக்கு வரும். ஆகையினாலே தான் 30 ஆண்டு வாழ்ந்தவனும் இல்லை, 30 ஆண்டில் தாழ்ந்தவனும் இல்லை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட சனியின் ஆதிக்கத்தில் பிறந்த 8 எண் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான வாழ்க்கை அமையும் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் இருக்கலாம். அந்த 8க்குரிய சனிக்குரிய வழிபாடுகளை நீங்கள் மேற்கொள்வது தான் அவசியம். தொடர்ந்து 8 பற்றி சொல்லிக்கிட்டு வந்தேன். ஆனால் இன்னும் 8ல் பிறந்தவங்க எந்த சாமியை கும்பிடணும், எந்த தெய்வத்தை கும்பிடணுங்கிற சொல்லலை. அது இனிமேல் தொடர்ந்து உங்களுக்கு தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இன்றைய ராசிபலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன்.
மேசராசி நேயர்களே, இன்றைக்கு முக்கிய புள்ளிகளால் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கின்ற நாள். முகஸ்துதிக்காக பழகியவர்களை இனம் கண்டு கொள்வீர்கள். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகவும் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். வாங்கியதை கொடுக்க முடியவில்லையே, கொடுத்ததை வாங்க முடியவில்லையே என்று கவலைப்பட்டவர்கள் இந்த மகிழ்ச்சி அடையும் விதத்திலே பொருளாதார நிலை திருப்திகரமாக இருந்து அனைத்தையும் நீங்கள் சீர் செய்து கொள்வீர்கள். 3லே குரு இருப்பதனாலே உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கடன் சுமை குறைய புது யுக்திகளை கையாளும் இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கு 2லே குரு இருப்பதனாலே திரண்ட செல்வம் வரும் என்பார்கள். எனவே பாக்கியில் வசூலாகி பரவசப்படுத்தலாம். உத்தியோகத்திலே உங்களுக்கு மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். கேட்ட சலுகைகளை வழங்குவார்கள். சம்பள உயர்வு பற்றிய சந்தோஷ தகவல் வரலாம். அது மட்டுமல்ல, குடும்ப சுமையை சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. 4ஆம் இடத்திலே கேது இருப்பதனாலே ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். மாலை பயணம் மகிழ்ச்சிக்குரிய பயணமாக உங்களுக்கு அமையப் போகின்றது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு குருச்சந்திர யோகம் இருக்கின்றது. எனவே தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கும். தன்னம்பிக்கையும் தைரியமும் கூடும். தாராளமாக செலவிட்டு மகிழ்வீர்கள். ஏராளமான நண்பர்களை பெற்றிருந்தும் இன்று உங்களுக்கு அவருடைய ஒத்துழைப்பு சிறப்பாகவே இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. வருமானம் அதிகரிக்கும் இந்த நாளில் நீங்கள் வாங்கல் கொடுக்கல்களையும் ஒழுங்கு செய்து கொள்வீர்கள். அது மட்டுமல்ல, புதிய தொழிற்தொடங்கும் திட்டங்களையும் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். பொறுப்பில் இருப்பவர்கள், அதாவது ஏதாவது அரசியல் பொறுப்பில் இருப்பவர்கள் மேலும் வேறு ஒரு புதிய பொறுப்பு வேண்டுமே என்று நினைத்திருந்தால் அந்த பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். பாகப்பிரிவுகள் கூட சுமூகமாக முடியும். இந்த நாள் நல்ல நாள். கடகராசினியர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து சனி வலிமை இழந்திருப்பதால் நினைத்தபடியே நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். அடுத்தவர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடந்த உங்களுக்கு இப்பொழுது உங்களுடைய சொந்த யுக்திகளை கையாண்டே நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அது மட்டுமல்ல, வாங்கல் கொடுக்கல்களில் இருந்த சிரமங்கள் குறையும். ராகு 9ல் இருக்கின்றார், 8ல் இருக்கின்றார். அஷ்டமத்து ராகு உங்களுக்கு அலைத்தலை கொடுத்தாலும் கூட ஆதாயம் உங்களுக்கு சிறப்பாகவே கிடைக்கும். குரு 12ல் இருப்பது ஒரு வழிக்கு நன்மைதான். 6ஆம் இடத்திற்கு அதிபதி 12ல் இருப்பதால் விபரீத ராஜயோக அடிப்படையிலே திடீரென சில நல்ல காரியங்கள் இல்லத்திலே நடைபெறும் நாள் இந்த நாள். சிம்மராசினியர்களே, லாபஸ்தானத்திலே குரு, லாபம் சிறப்பாக இருக்கும். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் கூடுதலாக கிடைக்கும். ஆடம்பர பொருட்களை வாங்குவதிலே நீங்கள் கவனம் செலுத்துவீர்கள். ராசியிலேயே கேது, புகழ்மிக்க ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அது மட்டுமல்ல, சுக்கிரன் நன்றாக இருக்கின்றார். பெண்வெளி பிரச்சனைகள் தீரும். வாங்கல் கொடுக்கல்கள் மட்டுமல்ல, வரன்களும் இன்று வாயில் தேடி வரப்போகின்றது. இந்த நாள் நல்ல நாள். அஷ்டமத்தில் இருக்கும் சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதால் குடும்ப பிரச்சனைகள், இதுவரை கொடிகட்டி பறந்த பிரச்சனைகள் படிப்படியாக மாறும். இல்லத்தில் உள்ளவர்கள் உங்களுடைய குணமறிந்து நடந்து கொள்ளும். இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே புதன், ராசிநாதன் ராசியில் இருப்பதனாலே உங்களுக்கு அன்பு நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். அருகில் இருப்பவர்களின் ஆதரவும் கிடைக்கும். வேண்டிய உதவிகளை அவர்கள் செய்து கொடுப்பார்கள். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெற வேண்டுமானால் உங்கள் ராசிநாதன் வலிமையாக இருக்க வேண்டும். அது இன்று ராசியிலேயே வலிமை அடைந்திருக்கின்றார். அதன் விளைவாக உங்களுக்கு பதவி உயர்வு வருவதில் இருந்த தாமதங்கள் அகலும். பகல் இரவாக பாடுபட்டதுக்கேற்ற பலன் கிடைக்கும். உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரத்தை மேலதிகாரிகள் வழங்குவார்கள். 10ல் குரு இருப்பதனாலே நீங்கள் எந்த இயக்கத்தில் இருந்தாலும் கூட அதில் உங்களுக்கு இதுவரை பொறுப்புகள் சிறப்பாக கிடைக்கவில்லை என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கப் போகின்றது. அதன் மூலம் மகிழ்ச்சி இல்லத்திலே குடிகொள்ளும். துலாம் ராசினியர்களே, ராசியிலேயே செவ்வாய் 2ஆம் இடத்திற்கு அதிபதி, தனாதிபதி ராசியில் இருந்து குரு பார்ப்பதனாலே குரு மங்கள யோகம் என்ற ஒரு யோகம் உண்டு. எனவே இன்று பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். கல்யாண கனவுகள் நனவாகும். கடமையில் இருந்த தொய்வாகலும். உடன்பிறப்புகளின் இல்லங்களில் நடைபெறும் சுபகாரியங்களை முன்னின்று நடத்துவீர்கள். எதை எந்த நேரம் செய்ய நீங்கள் நினைத்தாலும் செய்ய இயலும். பூமி விற்பனையால் லாபம் உண்டு. இடம் வாங்குவது, கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றையெல்லாம் கவனம் செலுத்துகின்ற இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். ஆதாயம் அதிகரிக்கின்ற நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். கோரிக்கைகள் நிறைவேற கோவிலுக்கு செல்ல வேண்டிய நாள் என்று நான் சொல்லுவது வழக்கம். கொடுக்கல் வாங்கல்களில் கவனம் செலுத்துங்கள். அருகில் இருப்பவர்கள் நம்பிக்கைக்குரிய விதம் நடந்து கொள்ள மாட்டார்கள். ஏதேனும் பொறுப்புகளை கொடுத்தால் அது நடைபெறாமல் போகலாம். விரயத்தை காட்டிலும் உங்களுக்கு வருமானம் கூடுதலாக வருமா என்றால் அது நடைபெறாது. வரவை காட்டிலும் செலவுதான் கூடுதலாக இருக்கும். நீங்கள் எவ்வளவுதான் உழைத்தாலும் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்காத நாள் இந்த நாள். எனவே இன்று நீங்கள் உள்ள மகிழும் சம்பவம் இல்லத்தில் நடைபெற வேண்டுமானால் இறை வழிபாட்டில் முழுமையாக கவனம் செலுத்த வேண்டும். இறைவனை பூஜித்தும் இறை நாமத்தை வாசித்தும் இந்த நாளை இனிய நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம்.
தனுசு ராசி நேயர்களே குரு பார்க்கின்றார், சந்திரனும் பார்க்கின்றார். அஷ்டமாதிபதியின் பார்வையும் பதிவதனாலே ஒரு சில காரியங்களில் தடைகள் ஏற்படலாம். இருந்தாலும் கூட ஆனந்த வாழ்வுக்கு அடித்தளம் அமையும் விதத்தில் நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவலை கொண்டு வந்து கொடுப்பார்கள். அயல்நாடு செல்லும் வாய்ப்பு கைகூடும். அயல்நாட்டிலிருந்து தாய்நாடு திரும்ப முடியவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு அதற்கான வழியும் உங்களுக்கு பிறக்கும். 3ஆம் இடத்திலே ராகு. முன்னேற்ற பாதையில் இருந்த சறுக்கல்கள் அகலும். முக்கிய புள்ளிகள் உங்கள் வீடு தேடி வந்து உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர வழிவகுத்து கொடுப்பார்கள். அது மட்டுமல்ல, உடன்பிறப்புகளாக இருப்பவர்கள், இதுவரை உங்களை விட்டு விலகிச் சென்றவர்கள் மீண்டும் வந்து உங்களோடு இணையலாம். 10லே புதன் இருக்கின்றார். 10ல் புதன் 10க்கு அதிபதியாக இருப்பதனாலே பழைய தொழிலில் இருந்த பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதிய பங்குதாரர்களை நீங்கள் இணைத்துக் கொள்ளலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். உங்கள் சிந்தனைகளுக்கு செவிசாய்க்கும் விதத்திலே இன்றைக்கு கிரகநிலைகள் சாதகமாகவே விளங்குகின்றன. மகர ராசினியர்களே, உங்களுக்கு அஷ்டமத்தில் கேது, சுக்கிரன், சூரியன் அஷ்டமாதிபதி அஷ்டமத்தில் இருக்கின்றார். அலைச்சல் உண்டு என்றாலும் ஆதாயம் கிடைக்கும். நண்பகலுக்கு மேல் நல்ல காரியம் நடைபெறப் போகின்றது. குடும்பச்சுமை கூடுதலாக இருந்தாலும் அதை ஒரு வழியாக தன்னம்பிக்கையின் மூலமாக எல்லா காரியங்களையும் தடைகளையும் தகர்த்து எறிவீர்கள். 2லே ராகு, திரண்ட செல்வம் வரும். எனவே வாங்கல் கொடுக்கல்களை நீங்கள் ஒழுங்கு செய்து கொள்ள திடீரென உங்களுக்கு செல்வ நிலை என்று வரப்போகின்றது. இன்றைக்கு கொடுத்த பாக்கி இன்றைக்கு வசூலாகலாம். 6ஆம் இடத்திலே குரு இருப்பதனாலே கொஞ்சம் உடல்நலத்தில் கவனம் தேவை. ஏதேனும் இரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள் வரலாம். அறிகுறி தென்படுகின்ற பொழுதே மருத்துவர்களை ஆலோசனை செய்வது நல்லது. இந்த நாள் இனிய நாளாக அமைய முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். கும்பராசி நேயர்களே, குரு பார்வை உங்கள் ராசியில் பதிவதனாலே குழப்பங்கள் தீரும், குதூகலம் கூடும், செல்வாக்கு மிக்கவர்கள் உங்களை சந்திப்பார்கள். அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை தரமும் உயரும். அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதை கூடும், உங்கள் கை ஓங்கும். சக பணியாளர்கள் உங்களுடைய முன்னேற்றத்தை கண்டு ஆச்சரியப்படுவார்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே கேது இருப்பதனாலே வாழ்க்கை துணை வழியே சில பிரச்சனைகள் வரலாம். இருந்தாலும் அதை சமாளித்து வெற்றி காண்பீர்கள். மீனராசினியர்களே, அர்த்தாஷ்டம குருவின் ஆதிக்கம். அர்த்தாஷ்டமத்திலே சந்திரனும் இருக்கின்றார். எனவே மனச்சஞ்சலங்கள் கூடும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. இதை செய்வோமா அதை செய்வோமா என்று இரட்டித்த சிந்தனையில் இருப்பீர்கள். எதிர்மறை கருத்துக்களை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். விரயத்திற்கேற்ற வருமானம் வந்து கொண்டே இருக்கும் என்றாலும் கூட மன நிம்மதி கொஞ்சம் குறைவாகவே இருக்கலாம். மனக்கிளேசங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். புதன் 7லிருந்து உங்கள் ராசியை பார்ப்பதனாலே மாமன் மைத்திரன் வழியில் ஏதேனும் ஒரு நல்ல மகிழ்ச்சிக்குரிய சம்பவங்கள் நடைபெறலாம். சுபகாரியங்களை பற்றிய சிந்தனை உங்களுக்கு மேலோங்கும். உங்களுடைய ராசிநாதன் 4லிருந்து 5ஆம் இடத்திற்கு வரும் வரை கொஞ்சம் பொறுமையாக செயல்படுவது நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.